அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பில் இயல் 5 தான் பார்க்க போறோம். இந்த இயல் 5 நமக்கு முதலில் கொடுக்கப்பட்டுள்ளது என்ன தலைப்புனா ஆசார கோவை. இந்த ஆசார கோவை என்று இதுக்கு ஏன் பேர் இருந்ததுன்னா, நல்ல கருத்துக்கள் பல கருத்துக்களை ஒன்றாக சேர்த்து கூறுவதால் இதுக்கு ஆசார கோவை என்று பெயர். ஆசார கோவை என்ற சொல்ல பிரிக்கும் பொழுது எப்படி பிரியும் என்றால், ஆசாரம் பிளஸ் கோவை. இதில் ஆசாரம் என்பது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய சொல். கோவை என்பது அடுக்கடுக்காக பல கருத்துக்களை ஒன்றாக சேர்த்து சொல்வதனால இது அடுக்கி கூறுவது. அப்ப பல கருத்துக்கள் அடுக்கி கூறுவதனால இது ஆசார கோவை. ஒழுக்கங்கள் சார்ந்த பல கருத்துக்கள் ஒன்று சேர்த்து அடுக்கி கூறுவது ஆசார கோவை. இந்த ஆசார கோவை அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையை சிறு சிறு செயல்கள், நல்ல நல்ல செயல்கள், சிறு சிறு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் செய்வோம் இல்லையா, அந்த செயல்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒழுங்கான ஒரு முறையில் கூறக்கூடியதுதான் ஆசார கோவை. இந்த ஆசார கோவையில் மொத்தம் 100 பாடல்கள் இடம் பெற்றுள்ளது. இந்த ஆசார கோவையில மொத்தம் 100 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெண்பாக்களால் ஆனது. அடுத்த இந்த ஆசார கோவை இந்த ஆசார கோவிலுடைய மூல நூல் எந்த நூல்னா, இந்த ஆசார கோவிலுடைய மூல நூல் எதுனா வடமொழியில் ஒரு நூல். வடமொழியில ஆரிடம் என்ற நூலை தழுவிதான் பெருவாயின் மொழியார் தமிழ்ல ஆசார கோவை என்ற நூலை ஏற்றுள்ளார். அப்ப இதுவும் கேட்கலாம். இந்த ஆசார கோவை மூல நூல் எதுனா வடமொழி ஆகிய ஆரிடம் என்ற நூல் தான் இந்த ஆசார கோவிலுடைய மூல நூல். இந்த ஆசார கோவில் முதலாவது பாடலும், இந்த ஆசார கோவில் அமைஞ்சுள்ள முதலாவது பாடலும் கடைசி 100வது பாடலும் என்னால் முடியும்னா வித்து என்று சொல்லால் முடியக்கூடியது இந்த ஆசார கோவை. அடுத்து பாருங்க, இந்த ஆசார கோவை 2 வகையை பிரிக்கிறோம். இந்த ஆசார கோவை 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு என்னன்னா கொள்ளத்தக்க ஆசார கோவை. கொள்ளத்தக்க ஆசார கோவை. இன்னொன்று தள்ளத்தக்க ஆசார கோவை. அது என்ன தள்ளத்தக்கதுன்னா, கொள்ளத்தக்கதுன்னா நல்ல கருத்துக்களை கூறக்கூடிய ஆசார கோவை. தள்ளத்தக்கதுன்னா தீய கருத்துக்களை தீய பண்புகள் எவையவை என்று கூறக்கூடியதுதான் தள்ளத்தக்க ஆசார கோவை என்று 2 வகையை பிரிக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம இந்த பாடல் நுழையும் முன் என்ன கருத்துக்கள் பார்த்துட்டு இந்த பாடலை பார்ப்போம். நுழையும் முன் நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்திருந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள். இதில் நல்ல ஒழுக்கங்களே ஒரு நல்ல மனிதனுடைய உயர்வான குணம். நம்ம ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை நம்ம பின்பற்ற முடியும். முதல்ல ஒழுக்க நெறி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், அதை பின்பற்றி வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காக நம்மளுடைய முன்னோர்கள் பல நல்ல கருத்துக்கள், அற கருத்துக்கள் அனைத்தையும் நமக்காக தந்துள்ளனர். அதை பின்பற்றி நம்ம வாழ வேண்டியது நம்மளுடைய கடமை என்று இந்த நுழைவு முன் கருத்து சொல்லியிருக்காங்க. வாங்க பாடல்கள் போவோம். பாடல்ல பாருங்க, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாது எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு அற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நாட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து என்று இந்த பாடல் அமைஞ்சுள்ளது. இதில் பாருங்க, நன்றி அறிதல் அப்படிங்கிறது பிறர் செய்த உதவியை மறத்தாதது தான் நன்றி அறிதல். பொற உடைமை அப்படின்னும் என்னன்னா, பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதலை இந்த பொறை உடைமை. இன்சொல்லோடு அப்படின்னா இனிய சொல்லோடு அனைவரிடம் பேசுதல் என்று பொருள். அடுத்தது இன்னாத எவ்விற்கும் செய்யாமை. இன்னாத எவ்விற்கும் செய்யாமை எவ்விற்கும் துன்பம் செய்யாதிருத்தல். அடுத்து கல்வியோடு. கல்வியோடுனா கல்வி அறிவோடு பெறுதல். கல்வி அறிவி பெறுதல் கல்வி அறிவோடு. ஒப்புரவு அற்ற அறிதல். ஒப்புரவு அற்ற அறிதல்னா
பிறருக்கு உதவுதல் வந்து ஒப்புரவு. ஒப்புரவு, பிறருக்கு உதவுதல். அறிவுடைமை என்பது என்னன்னா அறிவுடையராய் இருத்தல். நாம் வந்து அறிவுடைமை என்பது நம்ம அறிவுடையராய் இருத்தல். நல்லினத்தோரோடு நாட்டல். நல்லினத்தோரோடு நாட்டல் என்பது நட்பண்பு உடையவர்களோடு நட்பு கொள்ளுதல் தான் இந்த நல்லினத்தோடு நாட்டல். அப்ப இதுல எத்தனை நல்ல கருத்துக்களை குறிப்பிடலாம் பாருங்க. பிறரோடு, அதாவது நன்றறிதல் 1, பொறையுடைமை 2, இன்சொல் 3, இன்னாத எவ்விற்கும் துன்பம் விளைவிக்காத 4, கல்வி அறிவு பெற்றிருக்குது 5, ஒப்புரவு பெற்றிருக்கிறது வந்து 6, அறிவுடைமை 7, நல்லினத்தாரோடு நாட்டல் 8 நல்லொழுக்கங்கள் வந்து இந்த முதல் பாடலில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல பாருங்க, முதல் பாடல் வந்து வித்து என்று முடிஞ்சிருக்கா, இது வித்து. நம்மளுக்கு ஆசார கோவையில முதல் பாடலும் 100வது பாடலும் வித்து என்று முடியும் என்று பார்த்திருக்கோம். அடுத்து சொல்லும் போதும் பாருங்க, நன்றி அறிதல் என்றால் பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றி அறிதல் என்பது பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு, எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவு என்பது எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல். நட்டல், நட்பு கொள்ளுதல். அடுத்து பாடலின் பொருள் பார்க்கலாம். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வளவுக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாகும். அப்ப நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எண்ணிக்கை எத்தனை? 8. இது கேள்வி கேட்கலாம். அடுத்து நூல் வெளி பாருங்க. ஆசார கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசார கோவை என்பது என்ன பொருள்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். அந்த ஆசார கோவையானது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் இந்த ஆசார கோவை. ஆசார கோவை எந்த நூல்கள் ஒன்று? 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூல் வந்து ஆசார கோவை வந்து 100 வெண்பாக்களை கொண்டது. எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆசார கோவை? 100 வெண்பாக்களை கொண்டது. சரி, இதுல 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்காங்களே. அப்ப 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. 14 கீழ்கணக்கு நூல் வந்து 1 நாலடியார், 2 நான்மணி கடிகை, 3 இன்னா 40, 4 இனியவை 40, 5 கார் 40, 6 களவழி 40, 7 ஐந்தினை 50, 8 ஐந்தினை 70, 9 திணைமொழி 50, 10 திணைமாலை 150. அடுத்து 11வது திருக்குறள். 12வது வந்து திரிகடிகம். 12 திரிகடுகம். 13 ஆசார கோவை. 14 பழமொழி. 15 வந்து சிறு பஞ்ச மூலம். 16 முதுமொழி காஞ்சி.
அடுத்து 17வது ஏலாதி. 18 கைநிலை. இவை 18ம் 17 கீழ்கணக்கு நூல்கள். பாருங்க, 1 நாலடியார், 2 நான்மணி கடிகை, 3 இன்னா 40, 4 இனியவை 40, 5 கார் 40, 6 களவழி 40, 7 ஐந்தினை 50, 8 ஐந்தினை 70, 9 திணைமொழி 50, 10 திணைமாலை 150. அடுத்து 11வது திருக்குறள். 11 திருக்குறள், 12 திரிகடிகம், 13 ஆசார கோவை, 14 பழமொழி, 15 சிறுபஞ்ச மூலம், 16 முதுமொழி காஞ்சி, 17 ஏலாதி, 18 கைநிலை. இவை 18ம் என்ன நூல்கள்? 17 கீழ்கணக்கு நூல்கள். புத்தக பின்பக்க வினா. சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். பிறரிடம் நான் இன்சொல்லோடு பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது டேஸ் ஆகும். என்னவாகும்? அன்பு, அமைதி, அடக்கம், பொறை. பொறை என்பது பொறுமை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவ் கூட்டல் ஊ என்னவாகும்? ஊவ மாறும். அறிவுடைமை. இவை எட்டும் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் இவை எட்டும். இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி அறிதல். நன்றி அறிதல். பொற உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. அடுத்து எந்த உயிர்க்கும் செய்யக்கூடாதது எதுனா, எந்த உயிருக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த உயிர்க்கும் துன்பத்தை செய்யக்கூடாது. நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்றால் நற்பண்பு உள்ளவரோடு. நற்பண்புகள் உள்ளவரோடு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கண்மணியே கண்ணுரங்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது கண்மணியே கண்ணுரங்கு. இது ஒரு நாட்டுப்புற பாடல். கண்மணியே கண்ணுரங்கு என்பது நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல்லே இது எந்த வகையை சார்ந்தது என்றால் தாலாட்டு பாடலை சார்ந்தது. நாட்டுப்புற பாடல்ல தாலாட்டு பாடல் தான் இந்த கண்மணியே கண்ணுரங்கு. பாருங்க, நுழைவு முன் என்ன செய்திருக்கலாம்? பாடல்கள் மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெற்றுள்ளன. இந்நாட்டுப்புற பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம்பிடித்து காட்டுகின்றன அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு அப்படியே வாசிச்சுட்டு போயிருங்க. ரொம்ப அவசியமானது, ஒன்றும் அவ்வளவோ இல்லை. ஆராரோ 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 ஆராரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் உதித்த சேர நாட்டு முத்தேனோ. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளவாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு என்று இந்த பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாருங்க, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலக புகழ வந்தாயோ. உலகம் பார்போற்ற வந்தாயோ என்பது உலகம். உலக போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் உதித்த சேர நாட்டு முத்தேனே. சேர நாட்டு முத்தேனே. இதில் என்ன சொல்லிருக்கேன்னா, தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டு முத்தேனே. சேர நாட்டு முத்தேனே. இதுல முத்தேன் என்பது 3 தேன்களை குறிக்கிறது. என்னன்னா, ஒன்று கொம்புத்தேன், இன்னொன்று பொந்துத்தேன், இன்னொன்று கொசுத்தேன். பொந்துத்தேன், கொம்புத்தேன், கொசுத்தேன், இது 3 குறிக்கிறதான் சேர நாட்டு முத்தேன்கள். அடுத்து வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும்
சோழ நாட்டு முக்கணியே. இதுல என்ன சொல்றாங்க? இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியே அப்படின்னு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அப்போ சோழ நாட்டினுடைய முக்கணிகள் வந்து என்ன இந்த பாடல் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, முக்கணிகள் 3 கணிகள் மா, பலா, வாழை 3 வந்து இந்த பாடல் வந்து குறிப்பிட்டுள்ளாருங்க. அடுத்து 4வது பாடல் பாருங்க. குளிக்க குளவெட்டி குளங்கால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழே. பாண்டியனுடைய நாட்டினுடைய இருக்கிறது முத்தமிழ். என்னன்னா முத்தமிழ் எது? இயல், இசை, நாடகம். அதாவது குளவெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டினுடைய முத்தமிழே, நீ கண்ணுறங்கு கண்ணுறங்கு, கண்மணியே கண்மூடி கண்ணுறங்கு என்று இந்த பாடலை கொடுத்துள்ளனர். அடுத்து பாருங்க. இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் என்னன்னா, நந்தவனம் என்றால் பூஞ்சோலை. நந்தவனம் என்றால் பூஞ்சோலை. பார் என்பது உலகம். பார் என்பது உலகம். பண் என்பது இசை. பண் என்பது இசை. இளைத்து என்பது பதித்து. தந்தத்தால் தொட்டில் கட்டின தொட்டில் தானே இருக்கு. தந்தத்தால் தொட்டி கட்டி தந்தத்திலே பூ இழைத்து, தங்கத்திலே பூ இழைத்து என்பது இழைத்து என்பது பதித்து. தொகை சொற்களின் விளக்கம். முத்தேன் என்பது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். ரொம்ப முக்கியமானது. பொறுத்துக்களை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி முக்கணி என்பது மாப்பழா, வாழை. முத்தமிழ் இயலிசை, நாடகம். இது ரெண்டும் அவ்வளோ வரலாலையும் இந்த முத்தேன் என்பது ரொம்ப 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 முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி கேள்வி கேட்கப்பட்டது. அடுத்து நூல்வெளி. தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. இதுவும் கேட்கலாம். தாலாட்டு என்பது டேஸ் மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாலாட்டு என்பது எந்த இதில் ஒன்று? வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். இதுவும் கேட்போங்க. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு. தாள் கூட்டல் ஆட்டு. தாள் கூட்டல் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு ஆகும். இது புத்தக பின்பக்க வினாக்கள் பார்த்துட்டு பார்ப்போம் வாங்க. பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து வாழை இலை. வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து கை அமர்த்தி. கை அமர்த்தி. யா வரணும். கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் வந்து உதித்த அப்படின்னா தோன்றுதல். அப்ப தோன்றுதலுக்கு எதிர்ச்சொல் வந்து மறைந்த. தோன்றுதலுக்கு எதிர்ச்சொல் மறைந்த. ஓகே நண்பர்களே, இன்றைய வகுப்பில் ஆசாருக்கோவையும் தாலாட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் வந்து இந்த இயல் 5 உள்ள தமிழர்களுடைய திருவிழா, அதாவது பொங்கல் திருவிழாவையும் அடுத்து வந்து மாமல்லபுரத்தில் உள்ள செய்திகளையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.